இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எப்பொழுது? நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஜெபம் பண்ணினால் உங்க இருதயத்துல ஒரு நல்ல சமாதானம் இருக்கும், மன அமைதி இருக்கும், நிம்மதி இருக்கும். உங்களால சமாளிக்க முடியலல்ல, உங்களால தாங்க முடியலல்ல, அந்த பண பிரச்சனையை நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியல, என் சரீரத்தில் இப்படி ஒரு பலவீனம் வந்துட்டு இந்த வலி வேதனைகளை என்னால தாங்க முடியல, இதற்கான சிகிச்சைக்கு என்ன செய்யறது எனக்கு ஒண்ணுமே புரியல, குடும்பத்துல எதிர்பாராத ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு பயங்கரமான போராட்டமா இருக்கு, என்னால ஒரு மனமா ஜெபம் பண்ண முடியல, என்னால அமர்ந்திருந்து வேதத்தை அதிகமா வாசிக்க முடியல, என்னால முன்பு போல ஆண்டவரோட இணைந்திருக்க முடியல. இப்படி பல விதங்களிலே நீங்கள் நெருக்கப்படுகிற பொழுது அல்லது நீங்க நினைக்கிறத செய்ய முடியாமல் போகும்போது உங்க மனதுல ஒரு விதமான தத்தளிப்பு, திடீரென்று ஏற்படுகிற பிரச்சனை நிமித்தம் மன அழுத்தம், ராக்காலங்களிலே சரியான தூக்கம் இல்லை, இந்த பிரச்சனைகளை நினைச்சிட்டு நிம்மதியா சாப்பிட முடியல, ஒரு வேலையை நல்ல கவனம் செலுத்தி செய்ய முடியல, மனத்துல ஒரே போராட்டமா இருக்கு, வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்கு. அப்படின்னா தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் இதை அப்படியே என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, நீட்டிகிட்டே போகக்கூடாது, இந்த பிரச்சனையை அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட மனநிலையிலே தொடர்ந்து இருக்கக்கூடாது. உடனே தேவனுடைய சமூகத்துக்கு வரணும், நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்க கவலைக்கு என்ன காரணம், உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது, உங்களால என்ன செய்ய முடியல, உங்களால எதை சமாளிக்க முடியல, எது உங்களுடைய பலத்திற்கு மிஞ்சி இருக்கு, இது அப்படியே ஒன்று விடாமல் தேவனுக்கு முன்பாக நீங்கள் அவரிடத்தில் தெரியப்படுத்தும் போது உங்க இருதயத்துல அமைதி. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் பிரச்சனை அப்படின்னு ஒன்ன ஃபேஸ் பண்ணா உடனே ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துருங்க. இந்த சூழ்நிலைகளில நீங்க எங்க இருந்தாலும் அந்த இடத்த ஜெபிக்கிற இடமா மாத்திருங்க, அந்த சூழ்நிலையை ஜெபிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலையை மாத்திருங்க. நிச்சயமா நீங்க பாரத்தை சுமந்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை, நீங்க கவலைப்பட வேண்டிய ஒரு நபர் அல்ல. உங்களுடைய பாரங்களை நீக்க ஒரு இயேசு இருக்கிறார், உங்க கவலைகளுக்கு அவர்கிட்ட பரிகாரம் இருக்கு, உங்க பிரச்சனைகளுக்கு அவர்கிட்ட தீர்வு இருக்கு. ஒன்றுக்கும் கவலைப்படாமல்னு சொல்லிட்டார் ஆண்டவர். பிள்ளை குறித்து கவலைப்படாதீங்க, வேலை குறித்து கவலைப்படாதீங்க, தொழிலை குறித்து கவலைப்படாதீங்க, பொருளாதார நெருக்கடியை குறித்து கவலைப்படாதீங்க, வயசாயிட்டே போகுதுன்னு கவலைப்படாதீங்க, சரீர பலவீனத்தை குறித்து கவலைப்படாதீங்க, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க, சம்பந்தம் இல்லாமல் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாதீங்க, யாராவது உங்களுக்கு விரோதமா எதிர்ப்பா பகையா உங்களுக்கு செயல்படுறாங்களா அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. உடனே எல்லாவற்றையும் தேவனிடத்துல தெரியப்படுத்துங்க. தேவன் தருகிற சமாதானம் உங்கள் இருதயங்களில் நிலைத்திருக்கு. அவர் தருகிற சமாதானத்தை ஒருவராலும் உங்களை விட்டு எடுக்க முடியாது. தேவனே, அப்படிப்பட்ட ஒரு நிரந்தர சமாதானத்தை யாரெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.